நம்ம பார்க்க போகிற அடிக்ஷன் இந்த புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் தாண்டி அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மோசமான துரோகி கூட இந்த மாதிரியான ஒரு போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை 100க்கு 100% சீரழிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த போதைப் பொருட்களுக்கு இருக்குது. மது கொடுக்குற போதையை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமான போதையை அது உடம்புக்கு கொடுக்குது. ஆனால் சும்மா கொடுக்கல, அது முழு உடம்பையும் சீரழித்து தான் அந்த போதையை அந்த உடம்புக்கு கொடுக்குது. இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையானவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு குடும்பம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுக்கு ஒன்று தான் வேணும், இந்த போதை மட்டும்தான். அவங்களுக்கு இந்த உலகத்தில் எது இருந்தாலும் அது அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்காது. இந்த போதை மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கணும். அப்படிங்கிற இடத்துக்கு இந்த போதைப் பொருட்கள் அவங்கள கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இந்த புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் கூட ஓரளவு அடிமையானவங்க இதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை தாண்டி இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்கு ஒருத்தவங்க அடிமையானாங்க அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே அது சாதாரண விஷயம் கிடையாது. அது அந்த அளவுக்கு கடினமானது. இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் உடம்பை முழுசாக கெடுத்துரும், ரொம்ப சீக்கிரமாகவே உயிரையும் பறிச்சுட்டு போயிடும். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த போதை பழக்கத்தினுடைய ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை இன்றைக்கே நிறுத்திட்டு நீங்கள் திரும்பி ஓடி வந்துடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு தான் அப்படின்னு சொல்லணும். நான் பேசின இந்த போதை பழக்கங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய வீரியம் எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா பொதுவாக ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் இருக்கும்ல, அதில் இப்படிப்பட்ட நோய்களினால் இதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிரிவு இருக்கும். ஒரு நாள் அந்த பிரிவில் போய் பாருங்கள். புகைப்பழக்கத்தினால மது பழக்கத்தினால இப்படிப்பட்ட போதை பழக்கத்தினால எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நாள் அந்த வார்டில் நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு போய் நீங்கள் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் இந்த போதையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு கொடுமையான மோசமான விளைவுகளை இந்த போதை பழக்கங்கள் அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாமா? தயவுசெய்து இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தால் அதை விட்டுருங்க. இதை மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.